தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்கும்போது வார்த்தை சொல்லியிருப்பாரு மக்களே. எனக்கும் பசி தெரியும், பட்னி தெரியும், நானும் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் குடும்பத்திலேருந்து பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். உண்மையாலுமே திரு விஜய் அவர்கள் பசி பட்னியில கஷ்டப்பட்டு வந்தவரா? அவர் குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன? அவரு எந்த குடும்பத்துல பிறந்தாரு? அவர் சொந்த ஊர் என்ன? அவர் எங்கிருந்து இங்க வந்திருக்காரு? டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. திரு விஜய் அவர்கள் சிஎம்ஆ பதவி ஏற்கும் போது சொல்லியிருப்பாரு, நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் குடும்பத்துல இருந்து பிறந்தவன், ஸோ எனக்குமே சாப்பாடு கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு மக்களுக்கு. இது எதுக்கு அப்படின்னா, மக்களுடைய எமோஷனல் சப்போர்ட்டை கேப்சர் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தானா, இல்லை உண்மையாலுமே இவர் சாப்பாடு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்தவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் திரு தமிழக முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், சார் ஏன் சார் ஜோசப் விஜய்னு வச்சிருக்கிறாங்க? இப்போ விஜய்ன்றது ஜெனரலாக ஒரு சமஸ்கிருத பெயர்னு சொல்றாங்க, ஒரு தமிழ் பெயர்னு சொல்றாங்க, ஜோசப் ஒரு கிறிஸ்துவ பெயர்ன்றாங்க, ஏன் இப்படி ஒரு மிங்கிள்டா வச்சிருக்காங்கன்னு சந்தேகம் இருக்கும். சந்தேகம் இந்த வீடியோ லாஸ்ட்ல கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும் மக்களே. திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவர் தந்தையார் பெயர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சந்திரசேகர், ஸோ விச் இஸ் கால்ட் S.A. சந்திரசேகர். அவனோட தாத்தா பேர் என்னன்னு பார்க்கலாம், திரு சேனாபதி பிள்ளை. பாட்டி பேரு லில்லி சேனாபதி. இப்போ சேனாபதி பிள்ளையோடைய பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கொம்பாடின்ற கிராமம் தான். லில்லி சேனாபதி பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம். இப்போ கொம்பாடியில ஒரு தேவாலயம் சேனாபதி பிள்ளை மற்றும் அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க. அது இப்போது இருக்குது. அதோட பவள விழா நடந்திருக்கு. அந்த பவள விழாவில் எஸ்ஏசியோட பெயர் போட்ட ஒரு விழா மலரையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த கொம்பாடியில விஜயோட உறவினர்கள் இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 30 வருஷமாக விஜயோட பூர்வீகமே இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றுல தூத்துக்குடி மாவட்டத்துல முக்கிய தியாகியா சொல்லப்படுற திரு மாசிலாமணி பிள்ளை அவரும் எஸ்ஏசியோடைய அப்பா வழி தகப்பனாரும் நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது மாசிலாமணி பிள்ளை அவங்களுடைய மனைவியும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். அவங்க பேரு ஜெபமணி மாசிலாமணி. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் சொல்றாங்க. இப்போ சேனாபதி பிள்ளைக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடைக்குது. இந்த கிராமத்துல இருந்து கிளம்பி இடம்பெயர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முத்துப்பேட்டைக்கு போறாரு. ஸோ ராமநாதபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. சேனாபதி பிள்ளைக்கு சொந்தமா பூர்வீக சொத்து ஒரு 40 ஏக்கர் மேல கொம்பாடி கிராமத்துல இருந்ததாகவும் அதை தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படிங்கிற அந்த சமூக மக்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல். இப்போ முதல்ல விஜயோட உறவினர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணியாளர்களா இருக்கிறாங்க, IAS ஆபீஸரா இருக்கிறாங்க அப்படின்னும், அவர்கள தமிழ்நாட்டில் இன்றைக்கு IAS இருக்கக்கூடிய திருமதி இன்னசென்ட் திவ்யா அப்படியும் அவங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. மேலும் விஜயோட உறவினர்கள் எல்லாருமே கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் என்று ஒரு தனி நடைமுறை பல தலைமுறை ஃபாலோ பண்றாங்க. இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்க வைக்கக்கூடிய பேர்ல இந்து பேரையும் கிறிஸ்டியன் பேரையும் சேர்த்து தான் வைப்பாங்க. அப்படி நடைமுறையை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே. ஸோ இதுதான் அவருடைய பூர்வீகம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் சாப்பாடே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பிளே கார்டை பிளே பண்ணியிருக்காரு மக்கள் கிட்ட அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அடுத்த ஒரு விஷயம் இருக்கும், தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழியே அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவர் அந்த சிஎம்ஆ பதவி ஏற்கும் பொழுது பிளே பண்றாரு. அடுத்த ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவரோட அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அதே கார்டை பிளே பண்றாரு. அவர் என்ன சொன்னாரு, ஆனா உண்மையாலுமே 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொந்த வீடு வாங்கினதை ஒரு விளாகா போட்டு 2த்தையுமே வீடியோவா பார்த்துடலாம். சொந்தமா ஒரு வீடு வாங்க போறோம், அதுவும் நம்மளுடைய அர்பன் ரைஸ்ல காண்டோ அபார்ட்மெண்ட் மான்ஹாட்டன் காண்டோஸ் வாங்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க.
ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சார். வீடியோ பார்த்திருப்பீங்க மக்களே. இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டா, அந்த சட்டசபைக்கு வர்றதுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து நடந்து செருப்பு கூட போடாம பஸ்ல ஏறி போறாரு. கேட்டா எங்கிட்ட கார் வாங்க வசதி இல்லைங்க, செருப்பு கூட வாங்க வசதி இல்லை அப்படின்னு ஒரு ஏழை கார்டை பிளே பண்றாரு. ஆனா அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோல பார்த்துடலாம். சார் வணக்கம். கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். நீங்க எல்லா எம்எல்ஏவும் கார்ல வராங்க, நாங்க பாக்குறோம். நீங்க மட்டும் பஸ்ல தான் வந்து போறீங்க, கவர்மெண்ட் பஸ்ல. என்ன ஏன் சார்? உண்மையில எங்கேயில மகிழ் வந்து இல்லை, கார் இல்லை. அதனால எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்ற பேருந்துல தான் நான் போயிட்டு வரேன். திரும்ப இங்க வர்றதும் எம்எல்ஏ ஸ்பெஷல் பஸ்ல தான் இங்க வர கோட்டைக்கு. ஆச்சரியமா இருக்கு, கார் இல்லாத ஒரு எம்எல்ஏவா? எளிய பிள்ளைகளும் குடிசையும் கோபுரமா மாத்தி காமிச்சவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர், நம்ம அண்ணன் தமிழக முதலமைச்சர் விஜய். நிச்சயமா நான்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இங்கே வந்தவன் தான். இந்த அரியணையை ஏற வச்ச என்னைக்குமே நமது தளபதிக்கு நிச்சயமா உறுதுணையாகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பல பேர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவருடைய ரியாலிட்டி அஃபிடவிட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஆட்டோ எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆட்டோ கன்சல்டிங் பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிறது இருக்கு. அவர் பேர் 2 இனோவா இருக்குன்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம அஃபிடவிட்ல இங்க நம்ம நிறைய பேர் எப்படி திரு விஜய் அவர்கள் இன்னசென்ட் கார்டை பிளே பண்ணி மக்கள் கிட்ட ஒரு ஒரு எமோஷனல் கார்டை கொண்டு போய் ஒரு எமோஷனல் கார்டை பிளே பண்ண ட்ரை பண்ணாரோ, அதே மாதிரி அவங்களோட பல எம்எல்ஏக்கள் அதே ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நான் ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறவன், சாப்பாடுக்க இல்லாம இருந்தவன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்து, ஆனா உண்மை என்னன்னு அஃபிடவிட்ல பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு உண்மைக்கு புறம்பா நேர்மாறா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப என்ன சொல்ல வருது இந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவேகா ஆட்சி அமைப்பதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் பிளே பண்ணது இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மக்களுடைய சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த சென்டிமெண்ட்டை எப்படி கேப்சர் பண்றது அப்படிங்கிறத உட்காந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு அப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கினவங்க தான் தாவேகா. இப்போ என்ன ஒரு மீம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து நேரா உள்ள போறான். வாத்தியார் பார்த்து கத்துறாராம், டேய் எதுக்குடா நீ வந்த ஸ்கூலுக்கு, ஸ்கூல் கட்டுற சினிமா போனதானே நீ, எரும மாடு, வெளியே போடான்னு திட்டுறாராம். சார் மரியாதை பேசுங்க சார், அந்த ஏரியா எம்எல்ஏ அப்படிங்கிறாராம். ஐயோ உனக்காடா ஓட்ட போட்டேன் அப்படின்னு அந்த வாத்தியார் ஷாக்கா வராராம். இது வெறும் மீம் கண்டென்ட்டா பார்க்க முடியல மக்களே, இதுதான் இன்றைக்கு பல இடங்கள்ல நிலவரமாகவே இருக்குது. ஏன்னா தாவேகாக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் விசில் குத்திட்டப்பா, விஜய்க்கு போட்டப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த ஏரியால எம்எல்ஏ யாரா இருக்கிறாங்க, யார் இப்போ வந்து எம்எல்ஏவா தாவேகா சைட்ல இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சொந்த கேண்டிடேட்ஸே தெரியாம ஓட்டு போட்டவங்க தான் பல பேர். இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்றப்ப சொல்றாங்க, அங்க இன்னைக்கு வின் பண்ணிருக்கிற பல எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதியில திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கே நாங்க போகாம இருந்து வீட்டிலே இருந்து ஜெயிச்ச பல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் எம்எல்ஏ சீட்டை ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சு வெளியே வந்தவங்க தான் தாவேகா. ஸோ இதுல முக்கியமா பிளே பண்ணப்பட்டது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான். அதுல போட்ட ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் மட்டும்தான் அவங்க வின்னிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா, ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு கூட அது நிற்கவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, பழைய ஆட்சியில இருந்தக்கூடிய பழைய திட்டங்களுக்கெல்லாம் இவங்களுடைய பெயரை போட்டு அதுல வந்து பல விஷயங்கள் வெளியானதும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து தாவேகாவுடைய மருத்துவமனையில வந்து மருத்துவமனையில மெம்பரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தென்காசியில சங்கரங்கோயில் இருக்கிற அரசு மருத்துவமனையில போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வாசுதேவி அப்படிங்கிற பெயர் கொண்டவங்க. நீங்க சைட்ல போட்டோ பார்க்கலாம். அந்த வாசுதேவி அப்படிங்கிறவங்க அவங்க வாயிலே சொல்றாங்க நான் ஒரு நர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க வச்சிருக்க கார்ல நேம் போர்ட் போட்டிருக்கிறாங்க, டாக்டர் வாசுதேவின்னு போட்டிருக்கிறாங்க, கீழே பிஹெச்டின்னு போட்டு மேல பார் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஹெச்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் போடுவாங்க. ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் போட்டுட்டு இப்படி ஒரு நேம் போர்ட் போட்டிருக்கிறாங்கன்றது என்ன சொல்றது. அதே மாதிரி நிறைய பேர் தாவேக்கால இப்ப நிறைய வெளியாகிட்டு இருக்க நியூஸ் பாத்தீங்கன்னா, படிச்சது ஒரு படிப்பு ஆனா சொல்றது வேற படிப்பு.
டாக்டரேட் அப்படிங்கிற ஹானரரி டாக்டரேட்டை வந்து இன்னைக்கு கூவி கூவி பணத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நானும் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் இதை மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றாரா இல்லை எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. அவங்களோட அமைச்சரவையில் பல பேர் டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு போல்டு அறிவிப்பையும் கொடுக்குறாரு. ஆனா அவங்கெல்லாம் வந்து நாட் மெடிக்கல் டாக்டர்ஸு. 10,000க்கும் 15,000க்கும் ஹானரி டாக்டரேட் கொடுக்கறதுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இப்போ இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்க டாக்டரேட் பட்டத்தை வச்சு டாக்டர்னு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹானரி டாக்டரேட் அப்படிங்கிறதே வந்து பேன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்க்கலாம் மக்களே. ஏன்னா படிச்சு பிஹெச்டி படிச்சு டாக்டர் வாங்குறவங்களுக்கும் ஹானரி டாக்டரேட் சும்மா வந்து யூனிவர்சிட்டிஸ்ல காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம்லாம் போயிடுது. யாரு நிஜம் யாரு பொய்னு தெரியாம போயிடுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மக்களை சீட் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாக உள்ளாயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ பழைய திட்டங்களுக்கு இவங்க பேர் போடுறது, பழைய கிரேட்டா கார்ல வந்து மாத்தி இவங்களோட திட்டத்தை போடுறது, இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போஸ்ட் காட்டுறேன் பாருங்க. அதாவது நீட்டுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்றதுனால, அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஒரு காரணத்தினால அந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணப்பட்டுருச்சு. இப்போ நீட் எக்ஸாம் ரத்து பண்ணப்பட்டதை ஒருத்தன் என்ன பண்றான்னா, அவங்களுடைய கேடல இருக்கக்கூடிய ஒரு நபரு, அவனோட ஐடி விங்னு சொல்லலாமே, என்ன பண்றான், அதை டேக் பண்ணி கீழே ஒரு வார்த்தை போடுறான். என்ன போடுறான்னா, 5 வருஷமா திமுக பண்ண முடியாத ஒரு செயலை எங்க தலைவர் வந்து 2 நாள்ல பண்ணிட்டாரு பாருங்க, இதான் எங்க தலைவர் அப்படின்ட்டான். அது நீட் எக்ஸாமு கொஷின் பேப்பர் லீக் ஆனதால ரத்து பண்ணப்பட்டிருக்கு, திரும்ப ஜூன் மாசம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கூட தெரிஞ்சுக்க விரும்பாத இந்த நபர்கள்லாம், தபாரியா வந்து 2 நாள் தான் ஆட்சியில் இருந்தாரு, நீட் ரத்து பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுல அப்படின்னு பரப்புறானுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய இக்னோரன்ஸ் போகுதா, இல்ல மக்களை நாம ஏமாந்துகிட்டு இருக்கோம்டா, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே ஏமாந்துட்டு இருக்காங்களா, இல்ல இவனுங்களே அதை உண்மை நம்பிட்டு இருக்காங்களா, ஆர் தே இன் சம் ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டா அப்படிங்கிறதுலாம் வந்து பெருக்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு மக்களே. ஏன்னா ஒரு விஷயம், நீட் எக்ஸாம விஜய் இல்ல யாரும் தான் நீக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர். இது மக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு மருத்துவத்தை படிப்பதற்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல மாணவியர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீட் ஏங்க ரத்து பண்ணோம், நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, நாங்கள் இதனால தாங்க நாங்கள் டாக்டரா படிக்க முடியுது, பணம் இருந்தால் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகலான்ற நிலைமை மாதிரி இப்போ நான் எக்ஸாம் எழுதி பாஸ் அவுட் ஆகலான்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. 2வது, இப்போ அடுத்தது இவங்கெல்லாம் கேட்கலாம், விஷயமே தெரியாமல் கேட்கலாம். அதாவது நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ் சிலபஸ்ல கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டேட் போர்ட்லாம் அதை படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், திமுக ஆட்சியில வந்து முக்கியமான பொறுப்புல இருந்தாரு, இப்போ ஒருத்தருக்கு அங்கேயும் அடிச்சிட்டாங்க. அவரு இந்த லாக்டவுன் டைம்ல ஏன்டா டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் பாவம் தேவையில்ல வேலை பார்த்துட்டு போயிட்டாரு, வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களும் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ற அளவுக்கு சப்ஜெக்ட்ஸை எப்படி மக்களுக்கு புரியும்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை பார்த்து விட்டு போயிட்டார். எல்லாத்தையும் சிலபஸை மாற்றி அதை வந்து ரீடிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ என்னன்னா, ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கும் 11th 12th 10th உடைய சிலபஸஸ் நீட் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு பசங்க வெளியே வந்து பேட்டி கொடுத்தது பல சேனல்ல போட்டிருக்கானுங்க. அவர் பார்த்து வச்ச வேலை பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. இது கூட தெரியாத இந்த பசங்க நீட்டை ரத்து பண்ணுன்னு இது வந்து ஒரு கஷ்டமா போயிட்டு இருக்கு மக்களுக்கு. தமிழ்நாட்டு சாபக்கேடு ஆக்சுவலா இந்த வார்த்தைலாம். நாங்கள் நீட்டை ரத்து பண்றோம் வந்துட்டா அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவரு. நீட் ரத்து பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, an exam cannot be a burden for students அப்படின்ட்டாங்க. நீட்டை யாருமே ரத்து பண்ண முடியாது, ஆகாத காரியம். இப்ப இங்க இருக்க ஓட்டு போடுற மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த ஆட்சி வந்தாலும், திமுகவோ இல்ல தாவேக்காவோ எந்த ஆட்சி வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுவதற்காக நாங்கள் கடிதம் எழுதுகிறோம்னு எழுதுவானுங்க. அந்த கடிதம் போய் குப்பைக்கு தான் போகும், எதுவுமே செய்ய முடியாது. இது கூட தெரியாத இந்த பசங்க எங்க ஆள் வந்து 2 நாள் நீட் ரத்து பண்ணிட்டாரு பாடுறா, ரீ எக்ஸாம் நடக்க போகுதுன்றது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மனசுல வந்து இந்த
இன்ஸ்டாகிராம் இம்போஸ் பண்ணியிருக்கு, இதை உருவாக்கி வச்சு பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே முடியல மக்களே. ஆனால் நம்ம சுதாரிச்சிருக்க வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, 2021 இருந்து 26 வரைக்கும் திமுக ஆட்சி பண்ண காலகட்டங்களில் பல பிரச்சனைகள், அது கள்ளக்குறிச்சி கலவரமா இருக்கட்டும், வேங்கை வயல் இஷ்யூ ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பொய்யை கட்டமைச்சு எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாக்களில் போட்டு மக்களுடைய எமோஷனலை கிராப் பண்ணி அவங்களோட சென்டிமெண்ட் அனாலிசிஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை கட்டமைச்சு பரப்புனா மக்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? முட்டாள் மக்கள் அதை பார்த்து உண்மையா பொய்யான்னு அலசி ஆராய கூட தெரியாத மக்களை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதை 2021 26 வரைக்கும் பல சம்பவங்கள்ல இது ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியோட சொல்லலாம். உங்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூல எப்படி உள்ள வந்து உங்களுக்கு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள பூந்தாங்க, அதனால எப்படி போலீஸோட வழி இல்லாம அவங்க தடுக்கிறதுக்கு அது சுட்டாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம எப்படி மக்களை வந்து கொல்றாங்க பாரு அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணி எப்படி பரப்ப முடியுது உங்களால? இப்படி பரப்புனா மக்கள் எப்படி இதுக்கு வந்து அடிபணிஞ்சு போயிடுறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நடைமுறையில பார்த்து இப்படிப்பட்ட மக்கள் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தாவேகா அழகா அந்த மக்களை சூப்பரா ஏமாத்தி மண்டையை கழுவி ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியமே இல்லை மக்களுக்கு. இது இப்ப என்னன்னா, ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னா அந்த நியூஸை அலசி ஆராய்ஞ்சி உண்மையா பொய்யான்னு பார்க்கக்கூடிய திறன் மக்கள்கிட்ட குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதும், ஒரு பொய்யை 10 பேர் திரும்பி சொன்னால் உண்மையா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தாவேகா மாதிரி ஆட்கள் ஈஸியா ஏமாத்திடுவாங்க, மக்களை ஏமாத்த முடியும் அப்படிங்கிறது இங்க ஊர்ஜிதமாகுது. இருக்கிறது கொடுமை என்ன தெரியுங்களா மக்களே? நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் பொழுதுதான் அது வலி ரொம்ப அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி இந்த மக்களுக்கும் நாமெல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்கோம், இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் பொழுது இந்த மக்கள் வருந்துவார்களா இல்ல அதையும் தட்டி விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறதை பொறுத்து இந்த வகை நினைக்க. நன்றி, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.